இப்போ புணர்ச்சியோட செகண்ட் வீடியோ. இதில் வந்து நம்ம உயிரீற்று புணர்ச்சியில் உடன்படு மெய்ப்புணர்ச்சியை வந்து பார்க்க போகிறோம். உடன்படு மெய்ப்புணர்ச்சினா என்னென்னா, நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் உயிரெழுத்துக்களாக இருந்தால் உச்சரிப்பின் போது ஒளி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி வந்து ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இதில் காட்சி அழகு. இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? காட்சி ப்ளஸ் அழகு அப்படின்னு பிரிக்கலாமா? இப்போ இதுதான் நிலைமொழி, இதுதான் வருமொழி. இது நிலைமொழியோட ஈற்றெழுத்தில் வந்து என்ன இருக்குது? சி. இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? இச்சு ப்ளஸ் ஈன்னு பிரிக்கலாமா? ஸோ நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னதான் இருக்குது? ஈ இருக்குது. இது வந்து ஒரு உயிர் எழுத்து. அது மாதிரி வருமொழியோட முதல் எழுத்து என்னது? ஆ. இதுவும் ஒரு உயிர் எழுத்து. அதை தான் இந்த டெஃபனிஷனில் சொல்லியிருக்காங்க. நிலைமொழியின் இறுதியிலும் வருமொழியின் முதலிலும் உயிரெழுத்து இருந்தால் அதை வாசிக்கிறது வந்து சிரமப்படும். அதனால அதை சேர்க்கறதுக்கு ஈ அப்படிங்கிற ஒரு மெய் வந்து தோன்றுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த நன்னூலில் கொடுத்துருக்க இந்த பாட்டுகள், அதாவது இந்த லைனை நம்ம மனப்பாடம் பண்ணாலே புணர்ச்சி விதி வந்து ஈஸியாக போட்டுடலாம். இப்போ வந்து ஈ ஐவழி யவும் ஏனைய உயிர்வழி வவும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அதன்படி நம்ம வந்து சில எழுத்துக்களை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நான் இப்போ காட்சி அழகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே வந்து சி சி இச்சு ப்ளஸ் ஈன்னு பிரிப்போமா? அப்போ ஈ இதில் வந்து நிலைமொழியோட இறுதி எழுத்து ஈயா இருக்குது. ஈ வந்தால் யா. அதுக்கப்புறம் தீ அணைப்பான். இதில் இத்து ப்ளஸ் ஈ தீ. இத்து ப்ளஸ் ஈன்னு தான் பிரிப்பான். அப்போ ஈ நிலைமொழியோட இறுதி எழுத்து ஈ வந்தாலும் யா தான் வரும். அடுத்து களை. களை லை எப்படி பிரிக்கலாம்? இல்லு ப்ளஸ் ஐ லை. இதோட இறுதி எழுத்து ஐ வந்திருக்கு. அப்போ வந்தால் ஈ தான் வரும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஈ ஈ ஐ வழி யவ்வும். நிலைமொழியோட இறுதி எழுத்தில் இந்த ஈ ஈ ஐ ஐ வந்தால் ஈ தான் வரும். அதுக்கப்புறம் ஏனைய உயிர் வழி வவ்வும். ஏனைய உயிர்னா என்னென்ன எழுத்து இருக்குது? மிச்சம் என்ன உயிர் எழுத்து வந்தாலும் இவ்வு தான் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் மாவிலை. இம்மு ப்ளஸ் ஆ. அப்போ இவ்வு. அடுத்து பூ. இப்போ ப்ளஸ் ஊ பூ. அதுக்கும் இவ்வு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ முன் இவ்விருமையும் தோன்றும். ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து முன்னாடி ஈயும் வரும் இவ்வும் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த புணர்ச்சியை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.